இப்போ சுண்டக்காய் வந்து பால் சுண்டக்காய் பெஸ்ட் வந்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக இடித்து அதை ஒரு மாதிரி கழுவிட்டு அதுக்கு ஒரு நாள் காய வச்சோம். காய வச்சதுக்கப்புறமா நைட் எடுத்து வந்துட்டு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு தயிரில் கலந்து அப்படியே இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா கலக்கி நைட்டு ஊற வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து காய வச்சோம். அதுக்கப்புறம் மதியானம் நைட்டு தயிர் பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் இன்னொரு 300 கிராம் தயிர் ஊற்றி கலந்து ஒரு நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சுங்க. முறுன்னு சூப்பராக ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஏன்னா தயிரில் போட்டு காய வச்சுது, மோரில் போட்டு காய வச்சு கொஞ்சம் க்ளியராக தெரியும் பார்க்குறதுக்கு. இல்லை அது மோர் தயிரை போடாதீங்கன்னா இன்னும் பளிச்சு தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த தயிரோடைய காஞ்சது அப்படியே தெரியுது. முறுன்னு பாருங்கள், சூப்பராக காஞ்சிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே டெய்லி வந்து காலையில் ஒரு 10 பீஸ் சாப்பிட்லாம். பிபிக்கு சுகருக்கு இன்னும் பல நன்மைகள் இருக்குது. இதில் வந்து சால்ட்டெல்லாம் போட்டே நம்ம தயிர் போட்டு கலந்து ஊற வச்சு காய வச்சுருக்கோம். அதனால் வந்து டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கசப்பு தன்மையோ தோற்பு தன்மையோ எதுவுமே இருக்காது. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்துட்டு சாப்பிடலாம். எதுவுமே போடுறதாலும் அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், வத்த குழம்புக்கு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுண்டைக்காய். ஓகேங்களா? தயிர் போடுறதால இந்த கலர் வெள்ளை கலராக தெரியும். அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இதே போல் நீங்களும் பால் சுண்டை இருந்தால் நீங்கள் தயிரை போட்டும் காய வைக்கலாம், மோர் போட்டு உரைச்சும் காய வைக்கலாம், இல்லை இல்லாமல் கூட காய வைக்கலாம். ஓகேங்களா? உங்கள் விருப்பம் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு